அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கச் செல்லும் பொழுது அல் இக்லாஸ், அல் ஃபலக், அன்னாஸ் அத்தியாயங்களை ஓதி 2 கைகளை விரித்து அதில் ஊதி உடம்பெல்லாம் தடவி அதற்கு பிறகு தூங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படுக்கைக்கு உறங்கச் சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தமது உள்ளங்கைகளை இணைத்து அதில் குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி ஊதிக்கொள்வார்கள். பிறகு தம் இரு கைகளால் அவை எட்டும் அளவிற்கு தமது உடலில் இயன்ற அளவில் தடவிக்கொள்ளுவார்கள். பிறகு தமது உடலில் முன்பகுதியில் கைகளால் தடவிக்கொள்வார்கள். இவ்வாறு 3 முறை செய்வார்கள். அறிவிப்பவர் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் புகாரி 5017 பதிவாகியுள்ளது. ஆயத்துல் குர்சி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். அவ்வாறு ஓதினால் உங்களுடன் பாதுகாவலர் வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார். காலை நேரம் வருவரை ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3275 பதிவாகியுள்ளது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் தூங்கச் சென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழியை பின்பற்றுவதற்கு உங்களை எங்களை அருள் புரிவானாக. இதனுடைய பலன்கள் மிகப்பெரிய பலன்களாக இருக்கும். ஷைத்தான் நம்மளை அண்டமாட்டான். கெட்ட கெட்ட கனவுகள் நம்மளை அண்டாது. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதன்படி நாம் செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.